சமூக நீதி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, கோயம்புத்தூர் எக்கானமிக் சேம்பர் மற்றும் ஜி.எம். நகர் நற்பணிக் குழு ஆகியோர் இணைந்து தொழிலாளர் தினத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். சமூக நீதி திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளரும் சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் ஆன டாக்டர் ஜி. முகமது ரபீக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நீதி கூட்டமைப்பின் தலைவர் ராம வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெண் அமைப்பாளர்கள் குருஸ் மேரி நூர்ஜஹான், பமீலா, அம்லு, ஜோதி, போசியா, தௌலத் நிசா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கௌரவ விருந்தினர் ஆடிட்டர் டி. கலீமுதீன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்வின் ஒரு பகுதியாக மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தின் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து பாரம்பரிய மஞ்சப்பை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதனுடன் மரக்கன்று நடுதல் மற்றும் மஞ்சப்பை உறுதிமொழி ஏற்றல் போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. இதற்கிடையில் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு இலவச மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது. இந்த முகாமை கவுன்சிலர் அலீமா ராஜா உசேன் துவக்கி வைத்தார். இதில் டிரினிட்டி ஐ ஹாஸ்பிட்டல் மற்றும் பசம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகியவற்றின் மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு டாக்டர் முஸ்தாக் அகமது, மனைத்தொழில் கூட்டமைப்பு பொருளாளர் கவுன்சிலர் மயிலை செந்தில், சமூக நீதி கூட்டமைப்பு பொருளாளர் லயன் இ அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மே தினத்தின் உண்மையான நோக்கமான தொழிலாளர் நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதை உங்கள் 10,000 மகளிர் கூட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து உறக்கச் சொல்லுங்கள். கோவை நொய்யல் கரையில் எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உறுதிமொழி பொதுமக்களுக்கானது. நான் என் காற்று என் நீர் காக்க உறுதியேற்கிறேன். இன்று முதல் கடைக்காரரிடம் பிளாஸ்டிக் தராதீர்கள், மஞ்சப்பை போதும் என்று உரிமையோடு கேட்பேன். நெகிழி இல்லா கோவை, உயிருள்ள நொய்யல், இதுவே என் லட்சியம். நான் மாறினால் என் வீடு மாறும். என் வீடு மாறினால் என் ஊர் மாறும். என் ஊர் மாறினால் தமிழ்நாடு மாறும். மீண்டும் மஞ்சப்பையை, மீண்டும் நொய்யல், மீண்டும் மஞ்சப்பைகளையே கடையில் விற்பனை செய்வேன். உள்ளூர் பொருளாதாரத்தை ஆதரிப்பேன். வியாபாரம் மற்றும் வாழ்க்கை இல்லை. சமூக பொறுப்பு வாழ்க்கை. இல்லா வியாபாரம், நேர்மையான வளர்ச்சி. மாணவர்களுக்கான உறுதிமொழி. நான் மாணவன், மாணவி, என் எதிர்காலம் காக்க உறுதியேற்கிறேன். நான் என் பள்ளிக்கு கடை திருவிழாவுக்கு மஞ்சப்பை கொண்டு செல்வேன். நண்பர்களுக்கு பிளாஸ்டிக்கின் தீமையை சொல்லிக் கொடுப்பேன். என் வீட்டில் உள்ள பிளாஸ்டிக்கை ஒழித்து நொய்யலை காப்பேன். நான் தான் நாளைய கோவை. பசுமை கோவை என் கையில். எப்படி பயன்படுத்துவது? மே 1 கூட்டத்தில் 10,000 பேரும் கையில் மஞ்சப்பையை பிடித்து இதை உரைக்க வாசியுங்க. பள்ளிகளில் காலை பிரார்த்தனை கூட்டத்தில் தினம் ஒரு வகுப்பு இதை வாசிக்க சொல்லுங்க. போஸ்டர் இல்லா வாசகத்தை பிளாஸ்டிக் போர்டில் அடித்து கோவை முழுக்க 100 இடங்களில் வையுங்கள். QR கோடு, உறுதிமொழி வாசகம், மஞ்சப்பை ஆர்டர் நம்பர், QR கோடு போட்டு ஓட்டுங்க. இதை உறுதிமொழி வார்த்தை இல்லை. மையல் மீட்புக்கான போர் முரசு. வெற்றி உங்களுடையது. மஞ்சப்பை ஒழிப்போம். மஞ்சப்பை ஒழிப்போம். மஞ்சப்பை ஒழிப்போம். சமுதாயம் காப்போம்.
சமுதாயம் காப்போம். சமுதாயம் காப்போம். சமுதாயம் காப்போம். சமுதாயம் காப்போம். நெகிழியை ஒழிப்போம். நெகிழியை ஒழிப்போம். நெகிழியை ஒழிப்போம். நெகிழியை ஒழிப்போம். நெகிழியை ஒழிப்போம். நெகிழியை ஒழிப்போம். சமூக காப்போம்.